శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ திருப்பதி நகரத்திலிருந்து ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இறுதி நாளான இன்று சக்கரஸ்நானம் என்கிற தீர்த்தவாரி கைங்கரியத்தை இதோ கபில தீர்த்தத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் சேவித்துக் கொண்டுள்ளோம். பக்தர்களே, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் சேவிப்போம். மற்றமோ தெய்வமுண்டு மதியில்லா மானிடங்கள் உற்றபோது அன்றீர்கள் அச்சமே ஒன்று அறிய அவனல்ல தெய்வமில்லை கற்றிலை மேய்த்தது எந்தை என்று ஆழ்வார் பாசுரங்களில் கற்றிலை மேய்த்த எந்தை என்று ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தை பற்றி பேசுகிறார். பக்தர்களே, இதோ ஸ்ரீ கோவிந்தராஜசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இறுதி நாளான இன்று காலை வேளையிலே கபில தீர்த்தத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் சக்கர ஸ்நானம் என்கிற தீர்த்தவாரி கைங்கரியத்தை சேவித்துக் கொண்டுள்ளோம். இதோ கபில தீர்த்தத்தை சேவிப்போம். எவ்வளவு பாக்கியம் அல்லவா! வீட்டில் இருந்தபடியே அந்த பகவானுடைய கைங்கரியத்தை நாம் சேவித்துக் கொண்டுள்ளோம். வாருங்கள், சேவிப்போம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி தொலைக்காட்சியின் மூலமாக. இந்த சக்கரஸ்நான கைங்கரியத்திலே முதலில் சங்கல்ப பூஜை, பின்பு விஸ்வக்சேனரின் ஆராதனை, சுத்தி புண்ணியாக வாச்சனத்துடன் இந்த திருக்கல்யாண மகோத்சவம் ஆரம்பமாக உள்ளது. இதோ ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்த கைங்கரியத்தை நாம் சேவிப்போம். மாயக் கன்றுகளை ஆயர்பாடியில் வைத்து வந்தவன் தானே கண்ணபிரான். அவனது இருவடிகளை தொழுவதை விட்டு மற்ற தெய்வங்களை நாடி செல்வது மதியில்லாதவர்கள், புத்தி இல்லாதவர்கள் என்கிறார் அந்த துவாபர என்கிறார். அப்படி அந்த துவாபர யுக கண்ணனே இந்த கலியுகத்தில் நமது திருவேங்கடத்து எம்பெருமான் என்று அழைத்தாராம். இங்கே வெங்கடவன் தானே திருவடிகளை காட்டி நம்மை எல்லாம் அவரிடம் அடிப்படியுமாறு அழைக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கோவிந்தராஜசுவாமி வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இறுதி நாளான இன்று சக்கர ஸ்நானம் என்கிற தீர்த்தவாரி நடைபெற்று கொண்டுள்ளது. பக்தர்களே, கடந்த 8 நாட்களாக இரவும் பகலும் வெவ்வேறு விதமான வாகனத்தில் வெவ்வேறு விதமான அலங்காரத்தில் எம்பெருமான் எழுந்தருளி நம்மையெல்லாம் அனுகிரகித்தார். அப்படி இந்த எம்பெருமானுக்கு எத்தனை களைப்பு, எத்தனை அழைப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த களைப்பு, அந்த அழைப்பு தீர்க்கவே இப்போது எம்பெருமானுக்கும் ஸ்ரீதேவி பூதேவி தாய்மாருக்கும் திருமஞ்சனம் எனப்படும் மங்கள் நீராட்டம் செய்வதற்கு அர்ச்சக்கர் சுவாமி தயார் செய்து கொண்டுள்ளார். பக்தர்களே, கபில தீர்த்தத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் சேவிப்போம். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் என்று இந்த கலியுகத்தில் ஸ்ரீ விஷ்ணு திருவேங்கடமுடையான் என்னும் திருநாமத்துடன் கண் கண்ட தெய்வமாக, பக்தர்களை காத்தருளும் பரம தயாளனாக,
கேட்ட வரம் தந்தருளும் கருணை கடலாக அருள் வடிவனாக அலங்கார சுந்தர ரூபனாக திருப்பதி என்னும் திருமாமலையை தமது விஜய ஸ்தானமாக நித்திய வாட்ஸ்தலமாக கொண்டு கோயில் கொண்டுள்ளார். இதோ அந்த மண் சேவிப்போம். கபில தீர்த்தத்திலிருந்து நேரடி ஒளிபரப்போம். गोविंद गोविंद श्री महाविष्णुराज्ञया द्वितीयपरार्धे श्वेतवराकल्पे वैवस्वतन्वन्तरे कलियुगे प्रथमपादे जम्बूद्वीपे भरतवर्षे भरतखण्डे मेरोर् दक्षिणदिग्भागे महानद्योर्मध्यदेशे भगवतालये भगवत्सन्निधौ प्रभवाचल संवत्सराणां मध्ये श्रीपराभवनाम संवत्सरे उत्तरायणे ग्रीष्म ऋतु अधिक ज्येष्ठ मासे शुक्ल पक्षे पौर्णम्यां वासरः अनुराधा नक्षत्र युक्तायां भानुवासर युक्तायां शुभ नक्षत्र शुभ योग शुभ कर्ण एवं गुण विषय विशिष्टायां अस्यां शुभतिथौ अस्य देवदेवस्य भगवतो नारायणस्य श्रीपदे पुरुषोत्तमस्य श्री भूनीला पुण्डरीकवल्लीनायिका समेत श्री गोविंदराज स्वामिनः नवान्निक महोत्सवांगं नवमयनि स्वामिनः अमृतोत्सवाख्यंजकर्मणि स्तवतिर्वन्दनं करिष्यामः तदङ्गत्वेन उच्चत्तं शान्त्यर्थम् अभ्युदयार्थं च सुपुण्यां करिष्यन् आदौ निर्विघ्नेन समावाप्त्यर्थं विश्वक्सेनाराधनं करिष्ये तदङ्गं कलशाराधनं करिष्ये वाद्यम वरुणाय नमः प्रत्यक्ष दीपं दर्शयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि फलापहारं दर्शयामि पानीयं समर्पयामि ताम्बूलं समर्पयामि नीराजनं दर्शयामि शान्तिः परायुक्तः पादात्ताय धीमहि तन्नो प्रचोदयात् वरुणाय नमः नीराजनं दर्शयामि रोमदानां समर्पयामि विकर्तेन करिष्यामि निर्विघ्नेन समावाप्यर्थम् आदौ विश्वक्सेनाराधनं करिष्ये तक्केन्द्रबाहं संकटकृतमण्डलो ृङ्गकेशण्डपुष्पर्दमाहुर्वाजालोत्तमं देवं दक्षिणाभिमुखमर्तके यस्माद्रामहे त्वाविद्वेदनात्मं मैदोनदं विक्सेनस्य इदमादनं विमुक्तेनाय समर्पयामि 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 स्नानं समर्पयामि वस्त्रोत्तरीयारुणोपवीतलङ्करणार्थं पुष्पाणि समर्पयामि विमुक्तेनाय नमः काय नमः समर्पयामि विमुक्तेनाय नमः धूपं धूपयामि इमे धूपा त्रिपुरादित्य धूपादिवादिनाः पूता ब्रह्मपवित्रेण पूता सूर्यकिरणैः विमुक्तेनाय नमः प्रत्यक्षदीपं दर्शयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि विमुक्तेनाय नमः फलापहारं निवेदयामि पानीयं समर्पयामि ताम्बूलं समर्पयामि नीराजनं दर्शयामि राजा भगवान् सर्वकर्मणः यन्तु पापानि जाम्यन्त्वायीतयः यन्तु घोराणि जाम्यन्तु पापानि जाम्यन्त्वायीतयः यन्तु घोराणि जाम्यन्तु पापानि जाम्यन्त्वायीतयः देवावन्तु नो यतो विष्णुविजगणे सप्तधामरे मध्यभागं सुरे पदाविजग्रमे विष्णुगोपादाभ्य धर्माणि धारयन्ने कर्माणि वर्तयेयो वृतानि वर्तये चेत्यत्तका विष्णो परमं पदरुन्द्रावजन्निलोडयावक्षरा तथा विभ्रातोपन्यो जागृवागुन्दस्तरुन्द
చిత్రం పశ్యేమాత్మరజత్రా క్షమతిర్మాదాతపిరాజపుత్ర అద్యమయా పూర్వోక్తేవన్నుషే విశిష్టాయామస్యాం సుపతితో అస్య దేవదేవస్య భగవతో నారాయణస్య శ్రీపదే పురుషోత్తమస్య శ్రీపద క్షేత్రాధిష్ఠితస్య శ్రీభూనీలా పుండరీకవల్లి నాయకా సమేత శ్రీ గోవిందరాజస్వామినః నవాన్నిక సార్వకామిక మహోత్సవాంగ నవమేహని స్వామినః ఔభృతోత్సవాఖ్యంచకర్మణి స్తమన తిరువంజనాఖ్యంచకర్మణి స్థల శుచ్యర్థం ద్రవ్య శుచ్యర్థం మండప శుచ్యర్థం పుణ్యాహం భవంతో భ్రువంతో అహంకరమణోస్తు భవంతో భ్రువంతో అహంకరమణోస్తు భవంతో భ్రువంతో అహంకరమణోస్తు పూజా విస్తృతాక్షారిట్టనే విత్పత్తిన బృహత్పతిర్దధాతు భూర్భువస్వరం అద్యమయా పూర్వోక్తేవన్నుషే విశిష్టాయామస్యాం సుపతితో అస్య దేవదేవస్య భగవతో నారాయణస్య శ్రీపదే పురుషోత్తమస్య శ్రీమదఖిలాండకోటి బ్రహ్మాండ నాయకస్య శ్రీభూనీలా పుండరీకవల్లి నాయకా సమేత శ్రీ గోవిందరాజస్వామినః వైఘానస భగవచ్శాస్త్రోక్త క్రియమాణ నవాన్నిక మహోత్సవాంగం స్వామినః నవమేహని ఔభృతోత్సవాఖ్యంచకర్మణి స్తమన తిరువంజనాఖ్యంచకర్మణి స్థల శుచ్యర్థం ద్రవ్య శుచ్యర్థం మండప శుచ్యర్థం సర్వోపణ శుచ్యర్థం పుణ్యాహం స్వస్తిం భవంతో బ్రువంతో స్వస్తి స్వస్తిం భవంతో స్వస్తి స్వస్తిం భవంతో స్వస్తి నమసోపసత్యా మిత్రం దేవం మిత్రధేయన్నోస్తు రాధాన విజావర్ధయంతః శరదత్తవీరా దేవానామృతాని ఛందాగం చిత్రీని ధవనాని అధ్యామేవ తత్వీర్య ఏటు లోకేటు ప్రతిదిష్టతి ఓం భూః భూర్భువస్వరం అద్యమయా పూర్వోక్తేవంగుషే విశిష్టాయామస్యాం సుపతితో అస్య దేవదేవస్య భగవతో నారాయణస్య శ్రీపదే పురుషోత్తమస్య శ్రీమదఖిలాండకోటి బ్రహ్మాండ నాయకస్య వైఘాంస భగవచ్శాస్త్రోక్త క్రియమాణ బ్రహ్మోత్సవాఖ్యంచకర్మణి నవమేహని స్వామినః ఔభృతోత్సవాఖ్యంచకర్మణి స్థల శుచ్యర్థం ద్రవ్య శుచ్యర్థం మండప శుచ్యర్థం సర్వోపణ శుచ్యర్థం పుణ్యాహం వృద్ధిం భవంతో భ్రువంతో పుణ్యాహం వృద్ధిం భవంతో పుణ్యాహం వృద్ధిం భవంతో సమృద్ధి పుణ్యాహ సమృద్ధి ఆత్మానం పునతే సదా పవిత్రం పవిత్రం హిరణ్మజో బ్రహ్మపుణీమహే పత్యావరణ సమీచ్య రాజా పునాభిపునాతు వేదామూర్తిగంత్యాపునాతో దేవార్పితోమాట్రిగల్తాం దక్షిణాయాం త్రిమాతా పితరోమాట్రిగల్తాం ప్రతీత్యాగ్రహ పదవోమాట్రిగల్తాం ప్రతీత్యానృత్యాపవదులుగా మాట్రిగల్తాం ఊర్ధ్వాయాం సంవత్సర ఎక్కడమాట్రిగల్తాం అదోద్రాద్రే నాగేభ్యో మాట్రిగల్తాం మృణాగిరమః వరుణాయ నమః విశ్వక్సేనాయ నమః యదా స్థానం ప్రవేశయామి శోభనార్థం క్షేమాయ పునరాగమనాయ చ అస్యాం సుపతిదో అత దేవదేవ స్వామినాశ్రమ తిరువంజనాఖ్యంచకర్మణి ద్రవ్యారాధనం కరిష్యే ఓం షన్నో దేవీర్భట్టిగా భవంతు పీతకే క్షీరమావాహయామి పవిత్రమావాహయామి పుణ్యమావాహయామి తదిక్రామన్నాగారుణ్యత్వారుత్పత్యవాదినః యజుర్వేదమావాహయామి ఓం అగ్నిమీడ పురోహితం జిజ్ఞత్యా దేవమృత్యుజో మధునిరుగ్వేదమావాహయామి త్రిగే దాదత్రిగా ఆనిర్గాగత్రిగం భుజోదరిదృప్యో దదాతి
हरिद्रायां त्रिगमावाहयामि गन्धत्पारान्तुरादरुढा नत्यमुट्टाङ्करीजनी हरिमावाहयामि आवाहित द्रव्यादित्यादेवताभ्यो नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि धूपमाघ्रापयामि दीपं दर्शयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि फलोपहारं वेदयामि पानीयं समर्पयामि ताम्बूलं समर्पयामि नीराजनं दर्शयामि विष्णो परमं पदगुन्द्रावत्यं च सूर्यः तत्पुत्रादो विपन्यवो जागृभागं तस्मिन् तते परमं पदम् आवाहित देवताभ्यो नमः सर्वोपचारान् समर्पयामि ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ திருப்பதியில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் நாம் சேவித்துக் கொண்டிருப்பது சக்கரஸ்நான கைங்கரியம். ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ சக்கரஸ்நான கைங்கரியத்திலே சேவித்து கொண்டுள்ளோம். இதோ சேவிப்போம். முதலில் சங்கல்ப பூஜை, பின்பு விஸ்வக்சேனனின் ஆராதனை, சுத்தி புண்ணியாக வாச்சனத்துடன் இந்த திருக்கல்யாண இந்த சக்கரஸ்நான மகோத்சவம் ஆரம்பமாக உள்ளது. 8 நாட்களாக இரவும் பகலும் வெவ்வேறு விதமான அலங்காரத்தில் வெவ்வேறு விதமான வாகனங்களில் எம்பெருமான் பவனி வந்து கொண்டார். பவனி வந்து கொண்டு நம்மை எல்லாம் அனுகிரகித்தார் அல்லவா? அப்படி எம்பெருமானுக்கு எத்தனை களைப்பு எத்தனை அழைப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த களைப்பு அந்த அழைப்பு தீர்க்கவே இப்போது எம்பெருமானுக்கும் ஸ்ரீதேவி பூதேவி தாய்மாருக்கும் பின்பு அதோ அந்த சுதர்சன சக்கரத்திற்கும் இப்பொழுது திருமஞ்சன கைங்கரியம் நடைபெற உள்ளது. பக்தர்களே, மங்கள் நீராட்டம் செய்வதற்கு அர்ச்சகர் சுவாமி தயாராக உள்ளார். இதோ கபில தீர்த்தத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் பால், தயிர், தேன் என்ற க்ஷீத்தல பொருட்களோடு மஞ்சள், குங்குமம் என்கிற வாசனை திரவியங்களோடு சேர்த்து திருமஞ்சனம் செய்வதே ஸ்னபன திருமஞ்சன கைங்கரியம் என்று கூறுவார்கள். வடிவாய் ஜோதி வளர்த்திரையும் சுடர் ஒழியும் பல்லாண்டே பல்லாண்டே என்று பெரிய ஆழ்வார் வாழ்த்தினார் போல் எம்பெருமானோடு துணையோடு இருக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் திருமஞ்சனம் செய்வித்து தூப தீப கற்பூர ஹார்த்தியை காட்டி நீராட்டுவதே சக்கர ஸ்நானம் கைங்கரியம். பக்தர்களே, திருமலையில் திருவேங்கடவன், ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரர் சுவாமி, அப்பலாய் குண்டாவிலே பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி, இப்படி எம்பெருமானுக்கு 3 திவ்ய க்ஷேத்திரங்களில் 3 திருநாமங்கள். அப்படி திருப்பதி பட்டணத்திலே திருமலை வாசனின் அண்ணனாக பெத்த பெருமாள், அதாவது பெரிய அண்ணனாக கருதப்படும் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி பெருமாளை இதோ நாம் சேவித்து கொண்டுள்ளோம். ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தராய் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி பெருமாளை கபில தீர்த்தத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் இதோ நாம் சக்கரஸ்நானம் என்கிற தீர்த்தவாரி கைங்கரியத்திலே சேவித்து கொண்டுள்ளோம். பக்தர்களே, இதோ ஷோடச உபச்சாரத்தை செய்து கொண்டுள்ளார் அர்ச்சகர் சுவாமி. இதைத் தொடர்ந்து திருமஞ்சன கைங்கரியம் நடைபெற உள்ளது. சேவிப்போம். கண்ணன் வெண்ணையை திருடி தின்பதும் கோபியரிடம் குறும்பு செய்வதும் நாம் அறிந்த விஷயம். அப்படி ஒரு சமயம் கண்ணனுக்கு காளி தேவியே அன்புடன் வெண்ணெய் கடைந்து அதை ஆசையுடன் இருக்கை நீட்டி பெற்று கொண்டானாம் கண்ணன். கண்ணனுக்கு வெண்ணெய் கடைந்து
வெண்ணெய் கடைந்து தந்த காளிக்கு இவ்வூரில் கோவில் அமைத்த காரணத்தால் திருவெங்கைநுள் என்றும் பெயர் பெற்றது. பக்தர்களே, பெருமாளின் முன்னால் கருடனுக்கு பதில் கௌடல்ய முனிவர் இருப்பதற்கு பின்பும் ஒரு கதை உள்ளது. ஆயர்பாடியில் கண்ணன் அவதாரம் எடுத்து வந்த போது அங்கு கோபியர்களாக உளவியர்கள் எல்லாம் மகரிஷிகள். இதோ மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார். தீப தூப கற்பூர நீராஜனத்தை சேவிப்போம். இதோ ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இறுதி நாளான இன்று சக்கர ஸ்நானம் என்கிற தீர்த்தவாரி கைங்கரியத்திலே ஒருமுறை பெருமாளை தரிசிக்க நேர்ந்த மகரிஷிகள் கூட்டம் ஆர்வம் மிகுதியில் நாங்கள் ஒருமுறை உங்களை ஆறத் தழுவி மகிழ வேண்டும் என வேண்டினராம். அவர்களது அன்பு ஆதரவையும் புரிந்து கொண்ட பகவான் கண்ணன், நாம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் எடுக்கும்போது உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்றாராம். அதன்படியே கிருஷ்ண அவதாரம் எடுத்து அவர்களுடைய கோபியர்களுடைய கோபியர்களின் கோரிக்கைப்படி விளையாடி அவர்களின் பிரியத்துக்குரியவராக திகழ்ந்து வந்தாராம். ஒரு நாள் இரவு வனத்தில் இருந்தபடி கண்ணன் குழலூத அந்த இசையில் மயங்கிய கோபியர் அனைவரும் தங்களை மறைந்து கண்ணனிடம் சென்றாராம். அவர் அத்தனை வடிவங்களை எடுத்து அவர்களை அனைவருடன் நடனமாடியும் ராசியிலை புரிந்தாராம். இவ்வாறாக மகரிஷிகள் விருப்பம் பூர்த்தியாயிற்று. அப்படி ஆசைப்பட்ட மகரிஷிகள் கௌடில்யரும் ஒருவர். பெருமாள் ராம அவதாரம் எடுத்தபோது அவர் ராமனுக்கு உதவியாக திகழ்ந்தாரல்லவா? பக்தர்களே, ராம அவதாரம் முடிந்ததும் அவர் ராமரின் நினைவிலேயே இருந்தார். அதனால் மகரிஷிகள் கோபியர் அவதாரம் எடுத்தபோது இவர் மட்டுமே கோபிகையாகாமல் இருந்து விட்டாராம். கௌடில்யர் தெரிந்து கொண்டு பெருமாளை நோக்கி தவம் இருந்தார். அவர் தவமிருந்த இடம் மூங்கில் மரங்கள் நிறைந்த வனம். அங்கே வசித்து கொண்டிருக்கும் அசுரன் அவருடைய தபசை கலைக்க முயன்றான். அப்படி ஒவ்வொரு அவதாரம் முடிந்ததும் பெருமாள் வைகுண்டம் திரும்பி விடுவது வழக்கம். கௌடல்யரின் தவப்பங்கம் அசுரரின் இடையூறையும் உணர்ந்தவர் உடனே கிளம்பி வந்த பெருமான் தன் சக்கரத்தை அசுரன் மீது பிரயோகித்து அவனை வதம் செய்து கௌடில்யரை காப்பாற்றினார். நின்ற கோலத்தில் சக்கராதத்தை பிரயோகிக்கும் கோலம் பார்ப்பவர்களின் மெய்சிலிருக்க வைக்கும். இரு கைகளிலும் வெண்ணெய் ஏந்திய கண்ணனின் சன்னதிக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ரோகிணி நட்சத்திரம் அன்று வேண்டிக் கொண்டால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். பக்தர்களே, இதோ ஜீயர் சுவாமிகள் மற்றும் அனைவரும் அதோ அந்த கைங்கரியத்திலே ஈடுபட்டு இதோ ஸ்னப்பன திருமஞ்சன கைங்கரியத்தை இப்பொழுது செய்து கொண்டு உள்ளார். இதோ சேவிப்போம். முதலில் இதோ அபிஷேகம் நடைபெற்று கொண்டுள்ளது. பால், தயிர், வெண்ணெய் அனைத்து பொருட்களோடும் மற்றும் மஞ்சள், குங்குமம் என்ற வாசனை திரவியங்களோடும் இதோ ஸ்தப்பன திருமஞ்சன கைங்கரியத்தை செய்து கொண்டுள்ளார். சேவிப்போம். பாக்யமே பாக்யம். ध्यायागष्टपुरुषः पादोऽस्य विश्वभूतानि त्रिपादस्यामृतं दिवे त्रिपादोऽर्ध उदयपुरुषः पादोऽस्येह भवात् पुनः ततो विश्वं व्यक्रामते शासनानसने अभि तस्मात् विराडजायत विराजो अधिपुरुषः स जातो अत्यरिच्यत पश्चात् भूमिमथ पुरः यत्पुरुषेण हविषा
देवायज्ञमतन्वता वसन्तो अस्यासीदाज्यं ग्रीष्म इत्मशरद्धविः सप्तास्यासन् परिधयः त्रिसप्तसमिधः कृताः देवायज्ञं तन्वानाः अबध्नन् पुरुषं पशुं तैयज्ञं बर्हिषि प्रोक्षन् पुरुषं जातमग्रतः तेन देवा अयजन्ता साध्यार्षयश्च ये तस्मात् यज्ञात् सर्वहुतः सकृतं बृहदाज्यं पशुगस्तागश्चक्रे भायव्यान आरण्या ग्राम्याश्च ये तस्मात् यज्ञात् सर्वहुतः रजसामानि जज्ञिरे छन्दागंसि जज्ञिरे तस्मात् यजस्तस्मादजायत तस्मादश्वा अजायन्त ये च भयन्ततः गावो हजज्ञिरे तस्मात् जाता अजावयः यत्पुरुषं यदधुः कतिधा व्यकल्पयन् मुखं किमस्य कौ बाहो कावोरोपादा उच्यते ब्राह्मणस्य मुखमासीत् बाहुलाजन्यः कृतः ओरोदस्य यद्वैश्यः पद्भ्यागो शूद्रो अजायत चन्द्रमा मनसो जातः चक्षुः अजायत मुखादिन्द्रश्चाग्निश्च प्राणात् वायुरजायत नाभ्या आसीदन्तरिक्षम् शीर्षाद्यो समवर्तत पद्भ्यां भूमिर्तिजश्रोत्रात् तथा लोकागम् अकल्पयन् वेदाहमेतं पुरुषं महान्तम् आदित्यवर्णं तमसस्तु पारे सर्वाणि रूपाणि विजित्य धीरः नामानि कृत्वाभिवदन यदास्ते दाता पुरस्तात् यमुदा जहाद शक्रप्रविद्वान् प्रतिशतदस्रः
तमेवं विद्वानमृत इह भवति नान्यः पन्था अयनाय विद्यते यज्ञेन यज्ञमयजन्त देवाः तानि धर्माणि प्रथमा ज्ञासन् ते हनाकं महिमानः सजन्ते यत्र पूर्वे साध्या सन्ति देवाः अभ्यः सम्भूत पृथिव्यैरसाच्च विश्वकर्मणः समवर्तताधि तस्य त्वष्टा विदधत् रूपमेति तत्पुरुषस्य विश्वमाजानमग्रे वेदाहमेदं पुरुषं महान्तम् आदित्यवर्णं तमसः परस्तात् तमेवं विद्वानमृत इह भवति नान्यः पन्था विद्यते यनाय प्रजापतिश्चरति गर्भे अन्तः अजायमानो बहुधा विजायते तस्य धीरा परिजानन्ति योनिम् मरीचीनाम् पदमिच्छन्ति भेदसः यो देवेभ्य आतपति यो देवानां पुरोहितः पूर्वो यो देवेभ्यो जातः नमो रुजाय ब्राह्मये ऋचं ब्राह्मं जनयन्तः देवा अग्रे तदब्रुवन् यस्त्वैवं ब्राह्मणो विद्यात् तस्य देवा असनुवशे ह्रीश्चते लक्ष्मीश्च पत्न्यौ अहोरात्रे पार्श्वे नक्षत्राणि रूपम् अश्विनौ व्यात्तम् इष्टं मनिषाणा अमुं मनिषाणा सर्वं मनिषाणा ॐ सहस्रशीर्षं देव विश्वाक्षं विश्वशम्भुवम् विश्वनारायणं देवमक्षरं परमं प्रभुं विश्वतः परमं नित्यं विश्वनारायणगो हरिं विश्वमेवेदं पुरुषस्तद्विश्वमुपजीवति पतिं विश्वस्यात्मेश्वरगोशाश्वतगुं शिवमच्युतम् नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणं नारायण परं ब्रह्म तत्त्वं नारायणः
परः नारायण परो ज्योतिरात्मा नारायण परः यज्जगद्यस्मिन् दृश्यते श्रूयते वा अन्तर्बहिश्च तत्सर्वं व्याप्य नारायणस्थितः अनन्तमव्ययं कविगुं समुद्रेन्दं विश्वजम्भुवं पद्मकोशप्रतीकाशकं हृदयं चाप्यधोमुखम् अधोनिष्ट्याविदस्यान्तु नाभ्यामुपरितिष्ठति हृदयं तद्विजानीया विश्वस्यायतनं महत् सन्ततगोशिलाभिस्तुलम्बत्याकोशसन्निभम् तस्यान्ते सुषितगो सूक्ष्मन्तस्मिन् सर्वं प्रतिष्ठितम् तस्य मध्ये महानग्निर्विश्वार्चिर्विश्वतोमुखः भोक्त्रभोक्विभजन्ति ठन्नाहारमजरः कविः सन्तापयते सन्देहमापादतलमस्तकम् तस्य मध्ये वह्निशिखा अणीयोर्ध्वा व्यवस्थितः नीलतायतमध्यस्था विद्युल्लेखे वभास्वरा निवारशोकवत्तन्वे पीताभास्या तनोपमा शिखाया मध्ये परमात्मा व्यवस्थितः स ब्रह्मा सजीवस्येन्द्रस्योऽक्षरः परमस्वराट् हृतगो सत्यं परं ब्रह्म पुरुषं कृष्णपिङ्गलम् ओर्ध्वरेतं विरूपाक्ष विश्वरूपाय वै नमः ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् विष्णोर्नुगं वीर्याणि प्रवोचयः पार्थिवाणि विममेरजागुंसि यो अस्कभायदुत्तरगं सदस्तं विचक्रमाणस्त्रेधोरुगायो विष्णोरराटमसि विष्णो पृष्ठमसि विष्णोऽस्न्यत्रे विष्णो स्योरसि विष्णोर्ध्रुवमसि वैष्णवमसि विष्णवे त्वा तदस्य प्रियमभिपाथो अस्याम् नरो यत्र देवयभो मदन्ते परक्रमस्य स हि बन्धुरित्था
विष्णो पदे परमे मध्व उत्साह प्रद्विष्णस्तवदे वीर्याय मृगाण भीमः कुजरो गिरिष्ठाः यस्य ऋषत्रिषु विक्रमणेषु अधिष्ठियन्ति भुवनानि विश्वा परोमात्रया तनुवावृधाना न ते महित्वमन्वश्नवन्ते उभे ते विद्मरजसे पृथिव्या विष्णोदेवत्वम् परमस्य वित्से विजक्रमे पृथिवीमेष एता क्षेत्राय विष्णुर्मनुषेदसस्यान्न ध्रुवासो अस्य कीरयो जनसः उरुक्षितिगो सुजनिमाचकार त्रिर्देव पृथिवीमेष एताम् विजक्रमे सदर्जसं महित्वा प्रविष्णुरस्ततवसस्तवीयान् त्वेगङ्गह्यस्य स्थविरस्य नाम अतो देवा अवन्तु नो यतो विष्णुर्विजक्रमे पृथिव्या सप्तधामभिः इदं विष्णुर्विजक्रमे त्रेधानि ददे पदम् समूढमस्य भागं सुरे त्रीणि पदा विचक्रमे विष्णुर्गोपा अदाभ्यः ततो धर्माणि धारयन् विष्णोः कर्माणि पश्यत यतो व्रतानि भस्मसे इन्द्रस्य युज्यः सखा तद्विष्णोः परमं पदगो सदा पश्यन्ति सूरयः दिवेव चक्षुरा तदा तद्विप्रासो विपन्यवो जाध्रुवागो सस्समिन्धते विष्णोर्यत्परमं पदम् हिरण्यवर्णा हरिणे सुवर्णरजतस्रजा चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः तां महावः जातवेदो लक्ष्मीमनपगामिनी यस्यां हिरण्यं विन्देयङ्गामस्वं पुरुषानः अश्वपूर्वा रणमध्या हस्तिनादप्रमोदिनी श्रियं देवीमुपह्वये श्रीर्मा देवीर्नुषताम् स्मिता हिरण्यप्राकारामार्द्रा ज्वलन्तीं तृप्ता तर्पयन्ति पद्मे
स्थिता पद्मवर्णा तामिह बह्वये श्रिया चन्द्रां प्रभासां यशसा ज्वलन्ते श्रियं लोके देवजुष्टामुदारां तां पद्मिनीं शरणमहं प्रपद्ये लक्ष्मीर्मे नश्यता त्वां वृणे आदित्यवर्णे तपसो निजातो वनस्पतिस्तव वृक्षोत बिल्वः तस्य फलानि तपसानुदन्तो मायान्तरायाश्च बाह्या अलक्ष्मीः उपैतु मां देवसखः कीर्तिष्कमनिना सह प्रादुर्भूतोऽस्मि राष्ट्रेऽस्मिन् कीर्तिमृद्धिं ददातु मे क्षुत्पिपासामलक्ष्मीर्नाशयाम्यहम् अभूतिमसवृत्तिं च सर्वा निर्नुदमे गृहात् गन्धद्वारान्तरादर्या नित्यपुष्टा करेशिनी ईश्वरेगं सर्वभूतानां तामिह बह्वये श्रियं मनसः काममाकोदिं वाचः सत्यमसीमहे पशूनां रूपमन्नस्य मयश्री श्रयतां यशः कर्दमेन प्रजा भूता मयि सम्भव कर्दमा श्रियं वासय मे कुले मातरं पद्ममालिनीम् आपश्यदन्तस्निग्धानि जक्लीतवस मे गृहे निज देवी मातरं श्रियं वासय मे कुले आर्द्रां यः करिणे यष्टिं पिङ्गलां पद्ममालिनीं चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदमावः आर्द्रां पुष्करिणीं पुष्टिं सुवर्णां हेममालिनीं सौर्यां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदमावः तां मावः जातवेदो लक्ष्मीमनपगामिनीं यस्यां हिरण्यं प्रभूतं गावो दास्याश्वान् विन्देयं पुरुषानः पद्मप्रिये पद्मिनि पद्महस्ते पद्मालये पद्मदलायताक्षे विश्वप्रिये विष्णुमनोनगोले त्वत्पादपद्मं मयि सन्निधत्स्व
श्रिय जातश्रिय निर्याय श्रियं वयो दरिद्रभ्यो दधाति श्रियं वसानो अमृतत्वमायन् भवन्ति सत्या साविदामिदन्द्रौ श्रिय एवैनन्दश्रियामा दधाति सन्ततमृजावशकृत्यं सन्तत्यै सन्धीयते प्रजया पशुभिः य एवं वेद ॐ महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मीः प्रचोदयात् ॐ महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मीः प्रचोदयात् भूमिर्भूम्ना द्योर्वर्णान्तरिक्षं महित्वा उपस्थिते देव्यदिदेऽग्निमन्नादमन्नाद्याया दधे आयङ्गो प्रश्निरक्रमे दशनन्मातरं पुनः पितरं च प्रयंसुवः त्रिगुंशद्धामविराजति वाक्पतङ्गाय शिश्रिये प्रत्यस्य वहद्युभिः अस्य प्राणादपानत्यन्तस्य रतिरोचना व्याख्यन्महिषः सुवः यत्त्वा क्रुद्धः परो वपमन्युना यदवर्त्या सुकल्पमग्ने दत्तव पुनस्त्वोद्दीपयामसि यत्ते मन्यपरोक्तस्य पृथिवीमनुदध्वसे आदित्या विश्वे तद्देवा वसवस्य समाभरन् मेधिनी देवी वसुन्धरास्या वसुधा देवी वासवी ब्रह्मवर्चसः पितॄणा श्रोत्रं चक्षुर्मनः देवी हिरण्यगर्भिणी देवी प्रसोदरी सदने सत्यायने सीता समुद्रवती सावित्री नो देवी मह्ययी महोधरणे महाभ्यधिष्ठा शृङ्गे शृङ्गे यज्ञे यज्ञे विभीषणे इन्द्रपत्ने व्यापिने सुरसरिहा वायुपते जलशयने श्रियन्दाराय सत्यन्धपरिमेदिने स्वपरिदत्तङ्गाय विष्णुपत्ने महीं देवीं माधवीं माधवप्रिया लक्ष्मीं प्रियसखीं देवीं नमाम्यच्युतवल्लभां धनुर्धरायै
विद्महे सर्वसिद्धिज धीमहि तन्नो धरा प्रचोदयात् धनुर्धरायै विद्महे सर्वसिद्धिज धीमहि तन्नो धरा प्रचोदयात् शृण्वन्ति श्रवणमृतस्य गोवा पुण्यामस्य उपशृणोमि वाचम् महीं देवी विष्णुपत्नी मजोर्याम् प्रतीचि मे नागो हविषा यजामः त्रेधा विष्णुरुगाय विचक्रमे महीं दिवं पृथिवीमन्तरिक्षम् तच्छोणयिधि श्रव इच्छमानो पुण्यश्लोकं यजमानाय गृह्णवति गृह्णाहि कृतवती सवितराधिपत्यै पयस्वतीरन्तिराजानो अस्तु ध्रुवाधिजां विष्णुपत्न्यघोरास्येषाना सहसो यामनोधा बृहस्पतिर्मातरिष्वोतवायुः सन्दवानावाता अभिनो गृह्णन्तो विष्टम्भो दिवो धरुणः पृथिव्या अस्येषाना जगतो विष्णुपत्नी शन्नो मित्रस्यं वरुणः शन्नो भवत्वर्यमा शन्न इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवदो तद्वक्तारमवदो अवतु माम् अवतु वक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः शन्नो मित्रश्चं वरुणः शन्नो भवत्पर्यमा शन्न इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्मवादिशाम् ऋतमवादिशाम् सत्यमवादिशाम् तन्मामवेद तद्वक्तारमवेद आवेन्माम् आवेद्वक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः सहना भवतु सहना
वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तमाविद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः नमो वाचया चोदिताय च नदिता तस्यै वाचे नमो नमो वाचे नमो वाचस्पतये नमः ऋषिभ्यो मन्त्रकृभ्यो मन्त्रपदेभ्यो मामृतयो मन्त्रकृतो मन्त्रपतयः परधर्माहमृषे मन्त्रकृतो मन्त्रपते पराधा वैश्वदेवीं वाजमुद्यासगं शिवमुदस्ता जुष्टान् देवेभ्यः शर्म मेद्यो शर्म पृथिवी शर्म विश्वमिदं जगत् ಓಂ ನಮೋ ವೆಂಕಟೇಶಾಯ. ಅಖಿಲಾಂಡ ಕೋಟಿ பிரம்மாண்ட நாயக்கா கோவிந்தா கோவிந்த. பக்தர்களே, இதோ திருப்பதியில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீ கோவிந்தராஜவாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இறுதி நாளான இன்று சக்கர ஸ்நானம் என்கிற தீர்த்தவாரி கைங்கரியத்தை சேவித்துக் கொண்டுள்ளோம். பக்தர்களே, இதோ திருமஞ்சன கைங்கரியம் நிறைவேறியது. அந்த பகவானுக்கு இஷ்டமான அந்த மிகவும் விருப்பமான துளசி மாலையை சமர்ப்பித்தார் அர்ச்சக்கர் சுவாமி. ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தராய் மலையப்ப சுவாமியை ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமியை ஒரு சேர சேவித்து கொண்டுள்ளோம். இதோ தீபா தூபா ஹாரத்தியை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக்கர் சுவாமி. ஷோடச உபச்சாரத்தை தொடர்ந்து பால், தயிர், தேன் என்ற பொருட்களோடு மஞ்சள், குங்குமம் என்னும் வாசனை திரவியங்களோடு பூஜித்து அர்ச்சித்து அபிஷேகம் செய்த பின்பு இந்த துளசி மாலையை சமர்ப்பித்தார் அர்ச்சக்கர் சுவாமி. இன்னும் தீர்த்தவாரி கைங்கரியம் நடைபெற உள்ளது. சற்று நேரத்திலே சேவிப்போம். கல்யாணாத்புத காத்ராய காமிதார்த்த பிரதாயினே ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய தே நமஹா என்று இதோ நாமும் கூட சேவிப்போம். இதோ தீப தூப ஹாரத்தியை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக்கர் சுவாமி. அப்படி திருமாலின் வலக்கையை அலங்கரிக்கும் சக்கர ஆயுதமே சக்கர தாழ்வார். இவர் திருமாலுக்கு இணையானவர் என்று வேதாந்த தேசிகர் கூறுகிறார். இவர் திருவாழி ஆழ்வான், சக்கர ராஜன், நேமி, திகிரி, ரதாங்கம், சுதர்சன ஆழ்வார் என்றெல்லாம் பல பல பெயர்களால் அழைக்கப்படுபவர். திருமால் கோவில்களில் சக்கர தாழ்வாருக்கு தனி சன்னதி உண்டல்லவா. இவர் 16, 32 என்ற எண்ணிக்கைகளில் கைகளை உடையவர். பக்தர்களே, பெரியாழ்வார் சோதி வளத்துறையும் சுடரொழியும் பல்லாண்டு என வாழ்த்தி பாடியுள்ளாரே. திருமாலுக்கு இணையானவர் என்று எழுதிய சுவாமி தேசிகன் சுதர்சன அஷ்டகத்தில் சக்கர தாழ்வாரை பலவாறும் போற்றுகிறார். சக்கர தாழ்வாரின் ஆயுதங்கள் 16. அதில் வலக்கையில் உள்ள ஆயுதங்கள் சக்கரம், மால், குந்தம், தண்டம், அங்குசம், சதாமுக்காக்னி, வேல் ஆகியவை. இடது கையில் வைத்திருக்கும் ஆயுதங்கள் சங்கு, வாள், பாசம், கலப்பை, வஜ்ராயுதம், கதை, உலக்கை, திரிசூலம் ஆகியன. சங்கு, சக்கர, கதா பாணியான பெருமாளின் கரங்களில் எப்பொழுதும் வல கைகளிலேயே இடம்பெற்று இருப்பவர்தான் சக்கர தாழ்வார். ஆனால் சில இடங்களில் மாறுபட்டும் அமைந்திருப்பது உண்டு. ஏன், திருக்கோவிலூரில் மூலவர் இடக்கையில் காட்சி அளிக்கிறார் அல்லவா சக்கர தாழ்வார். அதே போல் அமைந்து பிரயோகிக்கும் நிலையில் காணப்படுவது பஞ்சகிருஷ்ண திருத்தலங்களில் ஒன்றான திருக்கண்ணபுரத்தில்.
அங்கு விஷ்ணு கோவில்களில் உள்ள சக்கரத்தாழ்வார் வழிபாடு நவக்கிரக தோஷங்களை நீக்கும் என்பதே ஐதீகம். சக்கரத்தாழ்வார் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி நமோ பகவதே மகா சுதர்சனாய நமகா என்ற மந்திரம் சொன்னால் நவக்கிரக தோஷங்கள் விரைவில் நீங்கிவிடுமாம். ஏன், சிசுபாலனின் தாய்க்கு அளித்த வாக்கின்படி சிசுபாலனின் தவறை 100 முறை மன்னித்து விட்டார் அல்லவா கிருஷ்ணர். पुरुष एवेदं सर्वं यद्भूतयच्च भव्यं उतामृतत्वस्य जानः यदन्नेनातिरोहति एतावानस्य महिमा ततो ज्यायागुष्ठपुरुषः पादोऽस्य विश्वभूतानि कृपालस्यामृतं दिवे कृपालोर्ध्वोदयत्पुरुषः पादोऽस्येह भवात् पुनः ततो विश्वं व्यक्रामते शासनानशने अभे तस्मात् विराडजायत विराजो अधिपुरुषः स जातो अत्यरिच्यत पश्चात् भूमिमथो पुरः यत्पुरुषेण हविषा देव यज्ञमतन्वता वसन्तो अस्यासेवाज्यं ग्रीष्मयित्मः शरद्धविः सप्तास्यासन्परिधयः त्रिसप्तसमिधकृताः देवाय यज्ञन्तन्धानाः अबध्नं पुरुषं पशुं तयज्ञं बर्हिषि प्रोक्षन्नो पुरुषं जातमकृतः तेन देवा अयजन्त साध्यारयज्ञये तस्मात् यज्ञात् सर्वभूतः सम्प्रदं दशधाद्यं पदागस्तागश्चक्रे वायव्यान् आरण्यान् ग्राम्याश्च ये तस्मात् यज्ञात् सर्वभूतः रजस्सामानि जज्ञिरे छन्दागं स्विजज्ञिरे तस्मात् जगत्तस्मादजायत तस्मादश्वा अजायन्त ये के च भयादतः गावोऽहजज्ञिरे तस्मात् जाता अजावयः यत्तदं यदधः यकल्पयन् मुखं किमस्य कौपाहो कावोरुपादावृत्येते ब्राह्मणास्य मुखमासीत् पर्याप्त्यानन्तराय सर्वोत्तमोतिरात्रोत्तममहर्भवति सर्वस्य ते सर्वस्य चित्ते सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति हरिः ॐ गोविन्द
நமோ வெங்கடேஷாய. கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ திருப்பதியில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் சக்கர ஸ்நானம் என்கிற தீர்த்தவாரி கைங்கரியத்தை சேவித்துக் கொண்டுள்ளோம். இதோ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலமாக இன்னும் சற்று நேரத்தில் அந்த தீர்த்தவாரி எனப்படும் கைங்கரியம் இன்னும் சற்று நேரத்திலே நாம் சேவிக்க உள்ளோம். சிசுபாலனின் தாய்க்கு அளித்த வாக்கின்படி சிசுபாலனின் தவறை 100 முறை மன்னித்து விட்டாராம் கிருஷ்ண பகவான். அவனது 101வது தவறை கண்டு தெளிந்த கொதித்த சுதர்சன சக்கரம் சீறி எழுந்து பெருமாளின் எதிரியான சிசுபாலனையே அழித்ததல்லவா? ஏன் மகாபாரத யுத்தத்தின் போது ஜெயத்ரதனை வெல்ல இயலாத நிலையில் பெருமாளின் சக்கரம் வானில் சுழன்று எழுந்து சூரியனை மறைத்தது. அதனால் குருக்ஷேத்திரமே இருண்டது. இதனால் ஜெயத்ரதன் ஒழிக்கப்பட்டு மகாபாரத வெற்றிக்கு வந்துவிட்டதல்லவா? பக்தர்களே, அப்படி கஜேந்திர மோட்சம் என்னும் புராண கதையில் யானையின் காலை பிடித்து கொண்ட மகேந்திரன் என்ற முதலையை சீவி தள்ளி கஜேந்திரனை காப்பாற்றியதே அந்த சுதர்சன சக்கரமே அல்லவா? பக்தர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் பெருமாளுக்கே இடையூறு ஏற்பாட்டார் போல் விரைந்து காப்பவர்தான் சக்கர தாழ்வார் என இவை நிரூபிக்கின்றன. பக்தர்களுக்கு வரும் பகையை அழித்து உள்ளார்ந்த பயத்தை போக்கி காப்பவர் சுதர்சனர். மனிதனின் நிம்மதியை பாதிப்பவை கடன், வியாதி, எதிரி தரும் துன்பம் இவற்றை முற்றிலும் நீங்கி சந்தோஷத்தை அளிப்பவர். இவர் கல்வியில் தடையை நீக்கி இடைவிடாது தொடரும் கல்வி யோகத்தை தருபவர் என்பதே நம்பிக்கை. பக்தர்களே, சக்கர தாழ்வாரை சனிக்கிழமைகளில் தரிசிக்க வாழ்வு வளம் கூடும் என்றும் ஐதீகம். அப்படிப்பட்ட அந்த சக்கர தாழ்வார் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தராய் எம்பெருமான் இதோ தயாராக உள்ளார். அந்த புனித நீராட்டத்தில் இப்பொழுது நாம் சேவிக்க இருக்கிறோம். சேவிப்போம். வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷோ சமோ தேவோ நபுதோ நபவிஷ்யதி என்றபடி இதோ நாம் கபில தீர்த்தத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் சேவித்துக் கொண்டுள்ளோம். இந்த திருமலை என்பது ஸ்வயம் பக்த க்ஷேத்திரம், அதாவது பரந்தாமனே விரும்பி எழுந்தருளிய க்ஷேத்திரம். ஸ்ரீமன் நாராயணன் நித்தியவாசம் புரியும் இந்த திருமலையில் நித்திய கல்யாணம், பச்சை தோரணம் என்னும் பழமொழிக்கு ஏற்ப வருஷம் 365 நாட்களும் திருவிழா கோலம்தான். பக்தர்கள் திருவெங்கடமுடையானை பரிபூரணமாக நம்புகிறார்கள் அல்லவா? அவனை நம்புவதால் மலை போல் வரும் துயரம் எல்லாம் பனி போல் விளங்கிவிடும் என்பதனை நெஞ்சத்தில் திடமாக்க கொள்கிறார்கள். 7 மலையாளுக்கு அப்பால் கோவில் கொண்டிருக்கும் திருவெங்கடமுடையான் ஏழைகளை ரட்சிக்கும் கருணாகரன், கலியுக வரதன், புண்ணிய புருஷன், புருஷோத்தமன், குவலையும் போற்றும் கோவிந்தன் கோவிந்தன். பக்தர்களே, இதோ கோவிந்தா கோவிந்தா என்று உள்ளம் உருக அவனது திவ்ய மங்கள திருநாமத்தை கூவி அழைக்கின்றோம் அல்லவா? அவர் நமது குரலை திருச்செவிகளிலே சங்கீர்த்தனமாக சாதித்து கொண்டு சகல ஐஸ்வர்யங்களையும் பொன் மழையாக நமக்கு வர்ஷிக்கிறார். திருமலையானை தரிசித்து வந்தால் துக்கங்கள் விலகும், சொர்க்க போகங்கள் நமக்கு பொங்கி பெருகும் என்பது சத்திய வாக்கு. அவனது தூய திருவடியை ஆச்சரித்து வாழ்ந்தால் நமக்கு சித்தி ஆகாதது என்று ஒன்று உள்ளதோ? அனந்தனின் திருப்பாதம் பரமபதம், அப்பாதார விந்தம் பேரானந்தம் பெருவெல்லம். அவனது திருநாமம் தேவாமிருத்தம், அவன் தரிசனம் ஆனந்தம் என்றுமே பரமானந்தம். அவன் எழுந்தருளி இருக்கும் திருமலையோ பூலோக வைகுண்டம். பூலோக வைகுண்டமாக பக்தர்களால் ஏற்றி தொழுது கொண்டாடப்படும் இந்த திருப்பதியில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இறுதி நாளான இன்று இதோ இந்த காலை வேளையிலே இப்பொழுது நாம் சேவிக்க இருப்பது சக்கர ஸ்நானம் என்கிற தீர்த்தவாரி கைங்கரியம். பக்தர்களே, இதோ சேவிப்போம். திருப்பார் கடலில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணின் திருமலையில் வாசம் புரிகிறார். அவரது வைபவத்தை சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு போதாது அல்லவா? பக்தர்கள் அனைவரும் கூட அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சக்கரஸ்நான கைங்கரியத்தை பார்ப்பதற்காக, தரிசிப்பதற்காக. இதோ நாமும் கூட வீட்டில் இருந்தபடியே பகவானுடைய கைங்கரியத்தை சேவிப்போம், தரிசிப்போம். இதோ
ஸ்ரீனிவாசம் ஜெகநாதம் பத்மாவத்ய விராஜிதம் பிரம்மா தேஹி வினுதம் குலதெய்வம் ரமாபதிம் என்று சேவிப்போம். திருவேங்கடநாதனை ஒரு கணம் தரிசித்தால் பக்தர்கள் நல்ல மன நிறைவோடுதான் செல்லுகிறார். அந்த அளவிற்கு அவர் சன்னதியில் ஒரு ஆகர்ஷணம், ஒரு அற்புத தரிசனம். திருமாலை தரிசிக்கும் பக்தர்கள் அப்பெருமானின் திருமார்பில் இடமும் வளமுமாக எழுந்தருளி இருக்கும் திருமகளையும் அலர்மேல் மங்கையையும் தரிசிக்க வேண்டும். அப்படி அதற்கு முன்பாக அது அங்கே கோவிந்தராஜ சுவாமியை தரிசித்த பின்பே திருமலைக்கு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். அப்படிப்பட்ட திருவரங்கத்திலே பரந்தாமனின் பள்ளி கொண்ட பேரழகை கண்டோம். திருவரங்கத்திலே பரந்தாமனின் பள்ளி கொண்ட பேரழகை கண்டோம். திருக்கோவிலூரில் உலகளந்த திருமேனி கண்டோம். திருக்கோவிலூரில் உலகளந்த திருமேனி கண்டோம். திருநாங்கூர் திருமணி மாட கோவிலில் அமர்ந்த திருக்கோலம் கண்டோம். திருமணி மாட திருக்கோயிலில் அமர்ந்த திருக்கோலம் கண்டோம். திருப்பதியிலே நின்ற திருக்கோலம் கண்டோம். திருவெங்கடமுடையானின் திருக்கோல வைபவம்தான் எத்தனை அழகு, எத்தனை சாநித்தியம், எத்தனை பேரானந்த சுகிருத்தம் அல்லவா பக்தர்களே. ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமானின் மேல் நோக்கியுள்ள வலது திருக்கரம் சுதர்சன சக்கரத்தை தாங்கியிருக்க, மேல் நோக்கிய இடது திருக்கரம் பாஞ்சன்யம் என்னும் சங்கீதனை தாங்கிக் கொண்டு இருக்கிறது. கீழ் நோக்கியுள்ள வலது திருக்கரம் வரத ஹஸ்தம் அளிப்பது போல் விரல்கள் கீழ் நோக்கி அமைந்திருக்க, மற்றொரு கீழ் நோக்கிய இடது திருக்கரம் கத்தியவலம் பிதா முத்திரையில் தமது திருவடியை தஞ்சமடையும் பக்தர்களை கடாட்சிக்கும் என்பதனை உணர்த்துகிறது. கீழ் நோக்கியுள்ள திருக்கரங்கள் இரண்டனையும் நாகாபரணங்கள் அணி செய்கின்றன. நவரத்னங்களான அணிமணி ஆபரணங்கள் தரித்து ஸ்வர்ணமயமான ரத்ன கற்கள் பதித்த திருமுடி தாங்கி, திருச்செவிகளில் மரகத குண்டலங்கள் அணி செய்ய, மக்கரக்கண்டி 108 லக்ஷ்மியின் உருவம் பதித்த நாகாபரண மாலை, தங்க பூநூல் தசாவதார வைபவம் பொறித்த இடுப்பு பட்டை, அதில் சூரிய கடாரி எனப்படும் பட்டாகத்தி அணி செய்ய, சர்வ அலங்கார பூஷித்தரான திருமேனி தேஜஸுடன் பிரத்யக்ஷ தரிசனம் தருகிறார் திருவேங்கடமுடையான். நெற்றியிலே பெருமன் திருமண் துலங்க, முகவாய் கட்டையில் பக்தனால் ஏற்பட வெள்ளை வடு பச்சை கற்பூரத்தால் மறைக்கப்பட்டு பிரசன்ன வதனத்துடன் பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார். எம்பெருமானின் பொன்னார மேனியை புனுகு தைலம், கஸ்தூரி வாசனை திரவியங்கள் சுகந்த பரிமளமான மனம் பொங்க செய்கின்றன. பக்தர்களே, இதோ சிவன் அபிஷேக பிரியர், சூரியன் நமஸ்கார பிரியர், விநாயகர் தோப்புக்கர்ண பிரியர், விஷ்ணு அலங்கார பிரியர் என்பதால் தான் திருமலை உரையும் மங்கையுரை மார்பன் சர்வ அலங்கார பூஷித்தராய் திருத்தோற்றம் அளிக்கிறார். பக்தர்களே, இதோ மண்ணும் முடித்தருவான், முடியும் தருவான், அதே போல் மக்களும் முடித்தருவார் அவள் அருள் வெண்டி என்பதனை 12 காலமாக நாம் கண்டு வரும் உண்மை. இதோ அப்படிப்பட்ட அந்த திருப்பதியில் இருந்து நேரடி ஒளிபிறப்பில் திருமலை வாசனின் அண்ணனாக பெத்த அண்ணனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இறுதி நாளான இன்று இதோ நாம் சேவித்துக் கொண்டிருப்பது சக்கர ஸ்நானம் என்கிற தீர்த்தவாரி கைங்கரியம். இன்னும் சற்று நேரத்திலே அந்த கைங்கரியத்தை சேவிக்கும் பாக்கியத்தை பெறுவோம். பக்தர்களே, இதோ இங்கே கோயிலின் திருவிழாக்கன் போதுதான் அந்த நிறைவு நாளில் மூலவரின் பிரதிநிதியான அஸ்திர தேவருக்கு, அதாவது சூழ வடிவிலான வெண்கல திருமேனி நீர்நிலைகளில் நடத்தப்படும் புனித நீராட்ட உற்சவமே தீர்த்தவாரி. அப்படி நீர்நிலையின் கரையில் வைத்து அஸ்திர தேவர்களுக்கு பால், தயிர், சந்தனம் போன்ற பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்ற பின்பு அர்ச்சகர்கள் அஸ்திர தேவருடன் புனித நீரில் இறங்கி நீராடுவார்கள். இறைவனின் சூலத்தை நீரில் முழுக செய்து அங்குள்ள பக்தர்களும் புனித நீரை பெற்று மகிழ்வார்கள். நீராட்டுக்கு பிறகு சுவாமிக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டு மீண்டும் கோயிலுக்கு எழுந்தருளுதல் நடைபெறும். இதோ இன்னும் சற்று நேரத்திலே அந்த வைபவத்தை சேவிக்க உள்ளோம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.
சப்தகிரி வாசனே ஏழுமலையானே ஏழு கொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா என்று சேவிப்போம். இதோ இப்பொழுது அந்த அற்புதமான மங்களகரமான வைபவத்தை சேவிக்க உள்ளோம் பக்தர்களே. இன்னும் சற்று நேரத்திலே தீர்த்தவாரி கைங்கரியத்தை சேவித்து கொண்டுள்ளோம். இதோ அங்கே அர்ச்சகர் சுவாமிகள் அனைவரும் தயாராக உள்ளார் அந்த வைபவத்தை செய்வதற்காக. இதோ அந்த இடத்தை சுத்தி பண்ணிய பிறகு அந்த சக்கர தாழ்வாரை சுதர்சனத்தை அந்த நீரிலே புனித நீராட்டுவதற்காக தயாராக உள்ளார். சேவிப்போம். பக்தர்கள் அனைவரும் கூட மிகவும் பக்தி ஸ்ரத்தையுடன் அதோ அங்கே அந்த கைங்கரியத்தை சேவித்து கொண்டுள்ளார்கள். நாமும் கூட சேவிப்போம். கோவிந்தா 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 என்று சேவிப்போம். இன்னும் சற்று நேரத்திலே அந்த மங்களகரமான கைங்கரியத்தை சேவித்து கொண்டுள்ளோம் பக்தர்களே. இதோ கொடியாய் வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரபையரும் கிடத்தியெங்கும் படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனே என்று. இதோ இப்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் அந்த கைங்கரியத்தை நாம் சேவிக்க உள்ளோம். இதோ ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நாம் சேவித்து கொண்டிருப்பது இதோ சக்கர ஸ்நானம் என்கிற தீர்த்தவாரி கைங்கரியம். இன்னும் சற்று நேரத்திலே அந்த தீர்த்தவாரி கைங்கரியத்தை சேவிக்க உள்ளோம். இன்னும் சற்று நேரத்திலே சேவித்து கொண்டுள்ளோம். இதோ தீப தூப ஹாரத் धूपमाग्रापयामि सहस्रपाद सभूमिं विश्वदो वृत्वा दशाङ्गुलं पुरुष एवेदगुं सर्वं यद्भूतं यच्च भव्यम् उतामृतत्वस्य शानः यदन्नेनातिरोहति एतावानस्य महिमा अतो ज्यायागश्च पुरुषः पादोऽस्य विश्वभूतानि त्रिपादस्यामृतं दिवि त्रिपादोर्ध्वमुदेत्पुरुषः पादोऽस्यः भवात् पुनः ततो विश्वं व्यक्रामत् शासनानशने अभि तस्मात् विराडजायत विराजो अधिपुरुषः स जातो अत्यरिच्यत पश्चात् भूमिमथो पुरः यत्पुरुषेण हविषा पर्यात्या अनन्तरायाय सर्वतोमोतिरात्र उत्तममहर्भवति सर्वस्य त्यै सर्वस्य जित्यै सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति. కూర్చో ఓం ఏతే శతం వరుణయే సహస్రం యజ్ఞయ తేభ్యో ఇంద్ర సవితో దవిష్టు విశ్వే దేవ అముంచంతు మరుదస్వశ్చ ఓం వరుణమావాహయామి ప్రచేతసమావాహయామి రక్తాంబరధరమావాహయామి యాదస్పతిమావాహయ వరుణస్య ఇదమాసనం
వరుణాయ నమః పాద్యవర్గం ఆచమనీయం సమర్పయామి హారతి చూడండి ధూపాలంతా వరుణాయ నమః దీపం దర్శయామి ఋతంచ సత్యంచ భేద్ధాతపసోజ్జాయత తదోరాత్రజాయ తదసముద్రో అర్ణవః సముద్రాదర్ణవాదతి సంవత్సర అజాయత సూర్యా చంద్రమసౌ ధాతా యథా పూర్వమకల్పయత్ దివంచ పృథివీం చాంతరిక్షమధో సువః యత్పృథివ్యాగుం రజస్త్వమాంతరిక్ష విరోధసి ఇమాగుస్తదాపో వరుణ పునః త్వగమర్షణః ఏష భూతస్య భవ్యే భువనస్య గోప్తా ఏష పుణ్యకృతాన్ లోక సుమృచ్చోర్హిరణ్మయో ధ్యావా పృథివ్యో హిరణ్మయగుం సగ్గుస్థితగుం సువః సనస్సు వత్సగుం సుజాతి ఆత్రంజ్వలతి జ్యోతిరహమస్మి జ్యోతిజ్వలతి బ్రహ్మాహమస్మి योऽहमस्मि ब्रह्माहमस्मि अहमेवा अम्माजहोमि स्वाहा अकार्यकार्यवकी स्तेनो भ्रूणः गुरुतल्पकः वरुणोपामगमर्षस्तस्मा पापात् प्रमुच्यते रजो भूमिस्त्वमागुरोदयस्य प्रवदन्ति धीरा पुनन्तु ऋषयः पुनन्तु वसवः पुनातु वरुणः पुनस्त्वगमर्षणः आक्रान् समुद्रप्रदवे विधर्म समुद्राधिशान्हाव्ये बृहत्सं हृदय सुवान इन्द्रोः यन्धारसावर्णा बलञ्ज तामापशिवासन्तु दुष्कृतं प्रवहन्तु मे जिञ्जन्ति देवेन प्रेषिता महीम् अस्तभ्राज्यामृषभो अन्तरिक्षममिमीत परिमाणं पृथिव्या वनेषुभ्यन्तरिक्षं तदा नवाजमर्वत्सुपयो अग्निजासु यच्चिद्दिदेविषो यथा प्रदेव वरुणव्रतं मिनीमचिद्य विद्यवे यत्कृञ्चेदं वरुणदे वेजने विद्रोहं मनुष्य चरामजे अचित्ते यत्तव धर्माजयोऽपि ममानस्तस्मादेन तु कितवासो यत्र रिपुर्णदेवे यद्भागाशत्वमुरजन्न विद्मा सर्वादाविष्टचितिरेवते दादेत्याम वरुणप्रियासः अवदे हेडो वरुण नमोभिरवयक्तेभिर् हविद्भिः चजन्नत्पप्यमधुरप्रदेदो राजन्नेनागुं कृदाने उदुत्तमं वरुणपाशमत् विमत्यमद्गस्त्रदाय अदावजमारित्यव्रते दवानागतो अजितये स्याम श्रुति अवमध्याचमृडया वामवस्तुराधके तत्त्वायामि ब्रह्मणा वन्दमानस्तदात् आस्ते यजमानो हविद्भिः अहेडमानो वरुणे हभूज्जुरज समान आयु प्रमोचे देवस्य हेडो वयाति तेष्टाः यजट्टो वन्यजमस्सोदजानो विश्व वेदागुंसि प्रममोद्यस्मदे अवयक्ष्मनो वरुण ओम सुधीर्वराग विद्महे पादहस्ताय धीमहि तन्नो वरुण प्रचोदयात् स्वामिनः स्वस्ति मंत्रार्था सच्चा सफला संस्थिति भवन्तो महान्तो निगृह्णन्तु अस्य देवदेवस्य भगवतो नारायणस्य श्रियपदे पुरुषोत्तमस्य श्रीभूनीला पुंडरीकवल्ली नायका समेत श्री गोविंदराज स्वामिनः नवान्निक महोत्सवांगम नवमे हवने अवृतोत्सव काले आदित्यादि नवानाग्रहाणाम् आनुकूल्यं भूजाति भवन्तो महान्तो निगृह्णन्तु
एतद् अवमृतोत्सव मुहूर्तवे आदित्यादि नवानां ग्रहाणाम् आनुकूल्यं भूजाति भवन्तो महान्तो निकृणन्तो एतत् पूजया भगवान् वैघानस भगवच्छास्त्रोक्त क्रियमाणः अवमृतोत्सव खलु सुप्रयोजनो वरदा भवन्तो सर्वेषां सर्वे जनाः सुखिनो भवन्तो समस्त सन्मङ्गलानि सत्या चक्रस्नानं दिदे चक्रधारी चक्रस्नानं दिदे चक्रस्नानं दिदे चक्रधारी चक्रस्नानं दिदे चक्रधारी चक्रस्नानं दिदे चक्रधारी चक्रस्नानं दिदे ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ